வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாரதிய ஜனதா கட்சி நிறுவன நாளின் ஸ்தாபன தினம் இன்று காமராஜ் நகர் தொகுதி மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவினை முன்னிட்டு முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோர் கட்சி கொடியேற்றி தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். பாரதிய ஜனதா கட்சி நிறுவன நாளின் ஸ்தாபன தினம் இன்று காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவினை முன்னிட்டு காமராஜ் நகர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி கொடியை கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் முன்னிலையில் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் அவர்கள் ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். நிகழ்ச்சியின் போது பாரதிய ஜனதா கட்சி காமராஜ் நகர் தொகுதி தலைவர் டாக்டர் வி கோகுல கண்ணன், கட்சி நிர்வாகிகள், மகளிர் அணியினர் திரளாக உடனிருந்தனர். இதேபோன்று புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி ஸ்தாபன தினம் இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் மற்றும் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். நிகழ்ச்சியின் போது பாரதிய ஜனதா கட்சி நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் விஜயராஜ் மற்றும் பாஜக தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் பகுதி பொதுமக்கள் திரளாக உடனிருந்தனர். புதுச்சேரி அருகே அரசியல் பிரமுகர் கொல்லப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுவித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. புதுச்சேரி அருகே உள்ள திருபுவனை பகுதியை சேர்ந்தவர் வேலழகன். அரசியல் கட்சி பிரமுகரான இவர் பிரபல தனியார் மின்சாதன வீட்டு உபயோகப் பொருட்கள் நிறுவனத்தில் பணியாளர் ஒப்பந்ததாரராக இருந்தார். இந்த நிலையில் திருபுவனை பகுதியில் கடந்த 2017ஆம் ஆண்டு வேலழகனை மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்தது. இது குறித்து திருபுவனை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து சிலரை கைது செய்தனர். அதன் பின்னர் வழக்கானது சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்றப்பட்டது. அதன்படி வேலழகன் கொலை வழக்கில் 8 பேர் மீது புதுச்சேரி மாவட்டம் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். கொலை வழக்கு விசாரணை நிறைவடைந்ததை அடுத்து இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் விடுவித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. புதுச்சேரி அருகே நெட்டப்பாக்கம் பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடியதாக 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 6 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரி அருகே உள்ள நெட்டப்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கரியமாணிக்கம் பகுதியை சேர்ந்தவர் தாமோதரன். இவரது இருசக்கர வாகனம் கடந்த 3ஆம் தேதி திருடு போனது. இது குறித்த புகாரின் பேரில் நெட்டப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். மேலும் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆராய்ந்து இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை அடையாளம் கண்டனர். அதன்படி கடலூர் பகுதியை சேர்ந்த பானு பிரசாத், எறையூரை சேர்ந்த விஜயகுமார், மணிகண்டன் ஆகியோர் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து 3 பேரையும் நெட்டப்பாக்கம் போலீசார் வெள்ளிக்கிழமை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் ரூபாய் 3.50 லட்சம் மதிப்பிலான 6 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். கைதானவர்கள் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி சைக்கிள் நிறுவனத்தில் துணை இயக்குநர் தலைமையில் 4 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சாரம் பகுதியில் இயங்கி வரும் சைக்கிள் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் முதலீடு செய்யும் பணத்திற்கு ஏற்ப வட்டி தரப்படும் என நம்பி சிலர் முதலீடு செய்த நிலையில் அவர்கள்
அசல் வட்டி என எதுவும் தராமல் ஏமாற்றி வந்ததாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் நடத்திய சோதனையில் அந்நிறுவனம் போலி ஆவணங்கள் வைத்து இயங்கி வருவதும் கணக்கில் வராத ரூபாய் 2.5 கோடி சிக்கியதை அடுத்து அதனை அங்கே சீல் வைத்து இது குறித்து மோசடி வழக்கு பதிவு செய்து வருவாய்த்துறை தாசில்தார் பிருத்திவியிடம் தெரிவித்தனர். இந்த நிலையில் சைக்கிள் நிறுவனத்தில் 4 அமலாக்கத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை மற்றும் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. ராம நவமியை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் பஞ்சவடி பகுதியில் அமைந்துள்ள 36 அடி உயரம் கொண்ட அருள்மிகு ஸ்ரீ விஸ்வரூப ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ராம நவமியை முன்னிட்டு 36 அடி விஸ்வரூப ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமிக்கு 2000 லிட்டர் பால் மற்றும் வெளிமாநிலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட மங்கள திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீராமமூர்த்திக்கு புன்ஹா வசனம், விசேஷ மூலமந்திரம், யாகம் உள்ளிட்டவை நடந்தது. அதனைத் தொடர்ந்து 106 திவ்ய தேசங்கள் யாத்திரையாக சென்ற ராமர் பாதத்திற்கு பூஜைகள் மற்றும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ரெயின்போ நகரில் நடந்த 3 பேர் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த ரவுடி நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் அவரை போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். புதுச்சேரி உழற்கரை சேர்ந்த தெஸ்தான் மகன் ரஷி, திடீர் நகரை சேர்ந்த தேவா, ஜேஜே நகரை சேர்ந்த ஆதித்யா ஆகியோர் கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் பாழடைந்த வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடந்தனர். இந்த கொலை வழக்கு தொடர்பாக பெரியகடை போலீசார் வழக்கு பதிந்து ரவுடி சத்யா உள்ளிட்ட 13 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய நபரான சத்யாவின் சகோதரர் சங்கர் தலைமறைவாக இருந்து வந்தார். அவரை போலீசார் தேடி வந்தனர். போலீசார் தேடுவதை அறிந்த அவர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அவரை 15 நாட்கள் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து அவர் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே 3 கொலை வழக்கில் முக்கிய நபரான சங்கரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க முடிவெடுத்துள்ள பெரியகடை போலீசார் அதற்கான நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு காரில் மது பாட்டில்கள் மற்றும் சாராய பாக்கெட்டுகள் கடத்திய நபரை போலீசார் கைது செய்தனர். கோட்டக்குப்பம் மதுவிலக்கு அமல் பிரிவு இன்ஸ்பெக்டர் மீனா தலைமையில் போலீசார் நேற்று புதுச்சேரி திண்டிவனம் சாலையில் தைலாபுரம் சந்திப்பில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் நோக்கி சென்ற இனோவா காரை மடக்கி சோதனை செய்தனர். அதில் புதுச்சேரி மது பாட்டில்கள், சாராயம் கடத்தி சென்றது தெரிய வந்தது. அதன் பேரில் போலீசார் கார் ஓட்டி வந்த நபரை பிடித்து விசாரித்தனர். அதில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை செயின்ட் ரொசாரியோ தெருவை சேர்ந்த கவியரசன் என்பதும் புதுச்சேரி பஸ் நிலையம் எதிரில் மது பாட்டில்கள் வாங்கிக் கொண்டு சென்னையில் நண்பரிடம் கொடுப்பதற்கு கடத்தி சென்றதும் தெரிய வந்தது. அதன் பேரில் போலீசார் அவரை கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அவர் கடத்தி வந்த 48 மது பாட்டில்கள், 110 லிட்டர் புதுச்சேரி சாராய பாக்கெட்டுகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்தனர். புதுவை மாநிலத்தில் காவல் நிலையங்களில் சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 30 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் உள்ள காவல் நிலையங்களில் மக்கள் குறை கேட்கும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், கண்காணிப்பாளர் வீரவல்லவன் உள்ளிட்டோர் பொதுமக்களின் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டு நடவடிக்கை மேற்கொண்டனர். வில்லியனூர் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர்கள் வம்சித ரெட்டி, சிவம் ஆகியோரும், முதலியார்பேட்டை காவல் நிலையத்தின் கண்காணிப்பாளர் பக்த வச்சலம், காலாப்பட்டு காவல் நிலையத்தின் கண்காணிப்பாளர் ரகுநாயகம் ஆகியோரும் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை மேற்கொண்டனர். காரைக்கால், மாகி உள்ளிட்ட சனிக்கிழமை அனைத்து பகுதிகளிலும் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 66 புகார்கள் மக்களிடமிருந்து பெறப்பட்டு அவற்றில் 30 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டதாக காவல் உயர் அதிகாரிகள் தெரிவித்தனர். முகாம்களில் 37 பெண்கள் உள்ளிட்ட 218 பேர் பங்கேற்றதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். பணி நிரந்தரம் கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஒப்பந்த ஆசிரியர்கள் முதல்வருடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை திரும்ப பெற்றனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 288 ஒப்பந்த ஆசிரியர்கள் கடந்த 4 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அப்பொழுது 5க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
இதற்கிடையே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை என்ஆர் காங்கிரஸ் பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, எம்எல்ஏக்கள் ஏகேடி ஆறுமுகம், கேஎஸ்பி ரமேஷ், பாஸ்கர், லட்சுமிகாந்தன் ஆகியோர் சட்டப்பேரவைக்கு வரவழைத்து பேசினர். அப்பொழுது முதலமைச்சரை சந்தித்து ஒப்பந்த ஆசிரியர்களின் பிரதிநிதிகள் பேசினர். அப்பொழுது போராட்டத்தால் பயனில்லை, அதிகாரிகள் உதவியுடன் துணைநிலை ஆளுநருக்கு கோப்புகளை அனுப்பி ஒப்பந்தம் நீட்டிக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி கூறினார். இதையடுத்து போராட்டம் திரும்ப பெறப்படுவதாக ஒப்பந்த ஆசிரியர்கள் அறிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் திமுக சார்பில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, குளிர்பானங்கள் உள்ளிட்ட பொருட்களை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வழங்கினார். கோடை வெயிலை தணிக்கும் வகையில் திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் நீர்மோர் பந்தலை திறந்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் திமுக விழுப்புரம் வடக்கு மாவட்டம் சார்பில் திண்டிவனம் 27வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஷபியுல்லா ஏற்பாட்டில் கோடை வெயிலை தணிக்கும் பொருட்டு தண்ணீர் பந்தலை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் திறந்து வைத்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இளநீர், மோர், தர்பூசணி, குளிர்பானங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினார்கள். இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உலக ஆட்டிசம் தினத்தை முன்னிட்டு சத்யா சிறப்பு பள்ளி சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணி நலத்துறை செயலர் சுந்தரேசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். உலக ஆட்டிசம் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சமூக நலத்துறை மற்றும் சத்யா சிறப்பு பள்ளி இணைந்து உலக ஆட்டிசம் தினம் காந்தி திடலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நலத்துறை செயலர் சுந்தரேசன் மற்றும் சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். சத்யா சிறப்பு பள்ளியின் இயக்குநர் சித்ரா ஷா சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று கௌரவித்தார். மேலும் இவ்விழாவில் ஆட்டிசம் குழந்தைகள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பொதுமக்கள் உணர்ந்து கொள்ளும் வகையில் கண்காட்சி மற்றும் பேரணி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் மாற்றுத்திறன் ஆட்டிசம் குழந்தைகள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் பிரச்சனைகளை பொதுமக்கள் உணர்ந்து கொள்ளும் வகையில் கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் ஆட்டிசம் குழந்தைகள், அவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த கண்காட்சி மற்றும் பேரணியில் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியினை சமூக நலத்துறை மற்றும் சத்யா சிறப்பு பள்ளி இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது. புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியில் இளைஞர்கள், மாணவர்களுக்கு சிலர் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக முத்தியால்பேட்டை போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் மற்றும் போலீசார் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது சந்தேகப்படும்படியாக சுற்றித் திரிந்த 3 பேரை பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா பொட்டலங்கள் பாதிக்கு வைத்திருப்பது தெரிய வந்தது. விசாரணையில் வைத்திக்குப்பம் பச்சைவழியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த சக்தி நாராயணன், முகிலன், வைத்திக்குப்பம் சுனாமி குடியிருப்பை சேர்ந்த தீபக் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்த 80 கிராம் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். அவர்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.